நான் பண்ண முதல் வேலை என்ன தெரியுங்களா? இரவுல வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் போவேன், பார்ப்பேன். ஆனா, யாருக்கும் யாரோடையும் பேச மாட்டேன். ஒரு இரவு 7:30 மணியோட நான் இந்த ரிப்ளை குடுக்கறது அதெல்லாம் நிறுத்திப்பேன். மத்தபடி மறுநாள் காலையில எனக்கு யார் மெசேஜ் பண்ணியிருந்தாலும், அவங்களுக்கு உரிய பதில்களை சொல்லிடுவேன். அதே மாதிரி சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் இதெல்லாம் சொல்றதே கிடையாது. நாம சொல்லி அங்க எதுவும் ஆக போறதும் கிடையாது. அவங்கவங்களுடைய வாழ்க்கை, அவங்கவங்களுக்கு குட்டு, பேடுங்கிறது அமையுது. நாம சொல்லி எதுவும் மாறப்போறது கிடையாது. என்னுடைய பிரார்த்தனையில எல்லாரும் இருப்பீங்க. அதனால நான் எல்லாருக்கும் காலையில தனித்தனியா குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் இதெல்லாம் சொல்றதே கிடையாது. இப்படி சொல்லும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இரவுல ஒரு 10 மணிக்கு ஏதோ ஒரு வாட்ஸ்அப் போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆன்லைன்ல இருக்கிறத பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டீங்களா? அப்படின்னுவாங்க. நாம சாப்பிட்டாச்சு அப்படின்னு நம்ம மெசேஜ் ரிப்ளை குடுத்தோம்னா, அப்புறம் என்ன பண்றீங்க? இன்னைக்கு என்ன ஐடியா? இன்னைக்கு என்ன பிளான்? அப்படின்னுவாங்க. நாளைக்கு என்ன பதிவு குடுக்க போறீங்க? அப்படின்னுவாங்க. இது நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டைம்க்கு தூங்குங்க. இது எல்லாமே அவங்கவங்க குடும்பத்துல காட்ட வேண்டிய அக்கறை. அவங்கவங்க குடும்பத்துல காட்ட வேண்டிய கரிசனம். இத நாம அடுத்தவர்கள் கிட்ட காட்ட வேண்டிய, கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பேசலன்னா, "ஏன் பேச மாட்றீங்க? என்ன ஆச்சு?" நமக்கு இங்க 1000 டென்ஷன் இருக்கும். நமக்கு இங்க 1000 வேலைகள் இருக்கும். நான் ஏதோ ஒரு நோட்ஸுக்காக யார்கிட்டயோ கேட்டிருப்பேன். எனக்கு இந்த நோட்ஸ் அனுப்புங்கன்னு கேட்டிருப்பேன். அவங்க நோட்ஸ் அனுப்பியிருப்பாங்க. அதுக்காக நான் ஆன்லைன் போயிருப்பேன். ஆனா, நீங்க ஆன்லைன் வந்துட்டீங்க பேச மாட்றீங்க. நீங்க Facebookல இருக்கீங்க பேச மாட்றீங்க. நீங்க WhatsApp வந்தீங்க பேச மாட்றீங்க. இது நமக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு. நம்ம குடும்பத்துல கூட நாம அந்த அளவுக்கு விசாரிக்கப்பட்டிருப்போமா அப்படின்றது தெரியாது. ஆனா, அடுத்தவர்கள் நம்மள அவ்ளோ விசாரிக்கிறாங்க அப்படின்னும்போது, நாம கொஞ்சம் எல்லாத்துலயும் இருந்து விலகி இருக்கிறது நல்லது.